கடைசியா நம்ம டாமியோட வழியிலேயே போலான்னு முடிவு எடுத்தோங்க. அப்படி போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்க ஆபத்துல இருக்கோம்னு சொல்லி உணர்ந்த இடம் இங்க தாங்க. நாங்க முன்னோக்கி நகர்ந்து போக போக அதோட பாதை ரொம்ப செங்குத்தா போயிட்டுருக்கு. தண்ணி எங்கே போகுதுன்னு எங்களால் பார்க்கவே முடியலைங்க. ஆனால் நீர்வீழ்ச்சியோட சவுண்ட் மட்டும் எங்களுக்கு அதிகமாக கேட்கவும் எங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குச்சு. இங்கே மிகப்பெரிய பள்ளம் இருக்குன்னு எங்களால் உணர முடிஞ்சதுங்க. டாமி முன்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை பின்தொடர்ந்து போனால் மட்டும்தான் தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே வழி. நாங்கள் டாமியை பின்தொடர்ந்து போகணும். அப்படி போகும்போது தான் எங்களால் உறுதி செய்ய முடிஞ்சதுங்க, இந்த வழி ரொம்ப ஆபத்தானது, இங்கே தான் செங்குத்தாக இறங்க போகுதுன்னு எங்களால் அப்போ தான் உணர முடிஞ்சது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நாங்கள் அந்த வழியை தான் போயாகணும். நாங்கள் டாமியை பின்தொடர்ந்து மெதுவாக இறங்கவும், அங்கே டாமி புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதும் எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை உண்டாக்குச்சு. நாங்கள் முன்னாடி நகர்ந்து போகும்போது தான் அந்த உற்சாகம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு புரிய வந்ததுங்க. நம்ம டாமி உற்சாகத்தில் கத்தினாலும் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. நாங்கள் போகக்கூடிய பாதை இதோட முடிவடைஞ்சதுன்னு தெரியும் போது எங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குச்சுங்க. மறுபடியும் இந்த வழியை எப்படி போக போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த எங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி தான் இந்த வழி. மறுபடியும் செங்குத்தாக கொஞ்சம் மேலே ஏறி அந்த வழியை சுற்றிட்டு போகணுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது இன்னும் ஆபத்தான பயணம்னு புரிய வந்ததுங்க. ஃபைனலாக நம்ம வண்டியை பார்க் பண்ண இடத்த பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இருந்தாலும் நாங்கள் இன்னும் ஆபத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு எங்களால் உணர முடிஞ்சுது.
நாங்கள் சூஸ் பண்ண பாதை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே மிக ஆபத்துன்னு சொல்லி எங்களால் அப்போ தான் ரொம்ப உணர முடிஞ்சது. பயத்துக்கே பயமூட்டும் இடம்னா கண்டிப்பாக இந்த இடத்த தான் நான் சொல்லுவேன். அதாவது செங்குத்தா நீர்வீழ்ச்சி ஒரு பாறைக்கு நடுவில் போகிறத எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த இடத்துல நீர்வரத்து வேறு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் ஸ்லிப் ஆகிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப உணர முடிஞ்சது. மெதுவாக அங்கேருந்து நகர ஆரம்பித்தோம். அப்படி நகர்ந்து போகும்போது தான் நம்ம டாமி ஒரு செடியை பிடிச்சி இறங்குறத பார்த்து நான் அதிர்ச்சி ஆனேங்க. ஏன்னா அந்த இடம் பூரா வெறும் தண்ணியாக இருந்ததுனால கால் வச்ச உடனே ரொம்ப வழுக்கக்கூடிய இடமா இருந்ததுனால நாங்கள் அங்கே இருந்த மரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நாங்கள் மீண்டு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏதாவது ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்த மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண.